தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு அரசு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. புதிய பேருந்துகள் தயார் நிலையில் மக்கள் பயன்பாட்டுக்காக இருந்து வரும் நிலையில் அதன் தொடக்க விழா இன்னும் நடைபெறாமல் போனதால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கு வரவழைக்கப்பட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மக்களின் எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாமல் பல நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்தியா முழுவதும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடை சந்தித்து வரும் இந்த வேளையில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்பதான குரலும் சமூக ஆர்வலரின் மத்தியில் எதிரொலித்து வருகிறது. தமிழகத்தில் மொத்தம் 8 போக்குவரத்து கழகங்கள் இயங்குகின்றன. மாநகர போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம் ஆகியவற்றின் தலைமை அலுவலகங்கள் சென்னையில் உள்ளன. மீதமுள்ள 6 போக்குவரத்து கழகங்கள் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. பொதுவாகவே இந்த போக்குவரத்து கழகங்களில் புதிய பேருந்துகள் வாங்குகிற பொழுது அந்தந்த மண்டலங்களிலே பேருந்துகள் பயன்பாட்டுக்கான அறிமுக விழாக்களையும் நடத்துவது வழக்கமாக இருக்கும். ஆனால் தற்போதுள்ள தாவேக அரசில் புதிய பேருந்துகளை சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாக சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழகங்களின் உயர் அதிகாரிகளுக்கு சில வாய்மொழி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதால் சுமார் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அனைத்தும் மாநகர மற்றும் விரைவு போக்குவரத்து கழகங்களில் நாகர்கோவில், தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 24 நகரங்களில் இருந்து கடந்த 22ஆம் தேதிக்கு சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது. 22ஆம் தேதி கொண்டுவரப்பட்ட இந்த பேருந்துகள் அப்படியே தொடக்க விழா நடைபெறாத நாள் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்னை, கோயம்பேடு, கிளாம்பாக்கம் போன்ற பேருந்து நிலையங்களில் மக்கள் பயன்பாட்டுக்கு உபயோகம் இல்லாமல் வெறுமையாய் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பேருந்துக்கும் 2 ஓட்டுநர்கள், ஒரு நடத்துனர் வீதம் ஏறக்குறைய 900க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் சென்னை வந்து திறப்பு விழாவுக்காக காத்திருக்கிறார்கள். புதிய பேருந்துகளின் தொடக்க விழா எப்பொழுது நடைபெறும், எப்பொழுது பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டுக்கு உபயோகப்படும் என்ற கேள்விகளும் எழத் துவங்கியுள்ளது. பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பணியாளர்கள் தவித்துக் கொண்டிருக்க காட்சியும் ஒருபுறம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குழப்பத்தில் தொழிலாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி எப்பொழுது திறப்பு விழா நடைபெறும், எப்பொழுது தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல முடியும் என்பதான நிலைகளில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பேருந்தை ஒரு முறை சென்னைக்கு கொண்டு வந்து மீண்டும் எடுத்து செல்வதற்கு குறைந்தபட்சமாக 15,000 முதல் 40,000 வரை செலவாகும். தொடர்ந்து 3வது நாளாக பேருந்துகள் எந்த பயன்பாடும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதனால் இதனால் போக்குவரத்து கழகங்களில் ஏற்படும் இழப்பு என்பது பல மடங்காக அதிகரித்துள்ளது என்பதும் போக்குவரத்து கழகத்தில் உள்ள பல தொழிற்சங்க தலைவர்களின் குமுறலாகவும் இருக்கிறது. ஏற்கனவே போக்குவரத்து கழகங்கள் கடுமையான நிதி சுமையின் மத்தியில் இருந்து வரும் நிலையில் தற்போது இதுபோன்ற சம்பவங்களால் இன்னும் கூடுதல் நிதி சுமைகளை சுமக்க வேண்டிய நிலை இருக்குமே என்பதான அச்சத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து ஊழியர்கள். கடந்த காலங்களில் புதிய பேருந்துகள் தொடங்கி வைக்கப்படும் போதெல்லாம் சில மண்டலங்களிலிருந்து பெயரளவுக்கு ஒரு சில வாகனங்களை மட்டும் வரவழைத்துவிட்டு மற்ற பேருந்துகள் எல்லாம் அதே நாளில் காணொலி காட்சி மூலம் அந்தந்த மண்டலங்களில் இயக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் தற்போது சுய விளம்பரங்களுக்காகவும் அரசுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்பதான சில அதிகாரிகள் தந்த ஆலோசனையின் பேரில் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தேவையில்லாமல் சென்னையில் வரவழைத்து திறப்பு விழா நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டிருப்பதனால் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல போக்குவரத்து பணியாளர்களுக்கும் பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரிந்தேதான் நடக்கிறதா அல்லது தெரியாமல் நடக்கிறதா என்ற கேள்விகளும் ஒருபுறம் எழத் தோன்றியுள்ளது. துறை ரீதியான அதிகாரிகள் இதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்களா, இனியாவது எடுப்பார்களா என்பதான கேள்விக்கணைகளோடு காத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள். எப்பொழுது அரசு விழா நடத்த இருக்கிறது, எப்பொழுது இந்த புதிய பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டுக்கு செல்லப்போகிறது என்பதான கேள்விக்கணைகளோடு காத்திருக்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களின் சங்கத்திற்கென புதிய பொறுப்பாளராக கமலக்கண்ணன் என்பவர் அதிமுகவிலிருந்து இடம்பெயர்ந்து தற்போது தாவேகாவில் இடம்பெற்றுள்ள நிலையில் அவர் போக்குவரத்து சங்கங்களின் தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பதால் விழா கோலம் காண்பதற்காக காத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. பேருந்துகள் இல்லாமல் நீண்ட நெடிய நேரம் காத்திருக்கும் பயணிகளின் ஆதங்க குரலுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது இயக்கப்படும் பேருந்துகளில் வைத்துத்தான் இருக்கிறது.